வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் போயிட்டு 26 கிலோமீட்ரு அதுக்கப்புறம் ஹைவே டச் பண்ணிடுவோம். எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் 6:49 காமிச்சு. இங்கே ஒரு 1 hour ஆயிடுச்சு. 7:49. எயிட் ஓ கிளாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். போகிறாலே எப்படியும் ஒரு சின்ன பிரேக் போடுவேன். பிரேக் எடுத்துகிட்டு நேராக போக வேண்டியது தான். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. 7 பேர் சாப்பிட்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு ஒரு மீன் சேர்த்து 700 ரூபா தான் ஆச்சு. சைடில் பாருங்கள் அந்த தண்ணி நம்மளுக்கு அதே கூடவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டச் ஆக போகிறோம். ஒரு 700 மீட்டர்ஸில். இவங்க திருச்சூர் வந்து போகிறாங்களா இல்லை எப்படி போகிறாங்களான்னு தெரில. You are going through Thrissur road? Thrissur. இல்லை இப்படியே போகலாம். அப்படி வழி இல்லை. இல்லை பாருங்க இந்த ரோடு வேலை. இங்கேயும் இந்த ரோடு வேலை செய்கிறானு. എന്താ പൈത്തിക്കാ കണ്ണു തരിക. ஒரு ஆள் வந்து விட்டான். காரு தெரியுதா? அவன் வண்டிக்கு தான் அடி. அவன் வண்டி கோல் போட்டுருச்சு. கார் கார் நீங்கள் எப்படி கட் ஆகும்? நெக்ஸ்ட் கட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் போகணும். நீங்கள் எவ்வளோ தூரம்? அந்த டோல் கழிஞ்சிட்டு
எவ்வளோ കഴിഞ്ഞിട്ട് ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்களாம் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ நம்ம இப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க வேண்டியது தான். பாய் பாய் ப்ரோ, பாய் பாய் பாய். ஷேட்டா பாய். 411ஓட ஹேண்டில் பாரும் மீட்டியா 350ஓட கிளாம்பு நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல. இப்போ நம்ம ஹைவேஸில் போகிறோம். நான் ஸ்பீடு போகிறேன், அங்கே 90. எனக்கு ஒரு ஷேக் இல்லை, கையில் பெருசாக வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஆனால் பழைய ஹேண்டில் பாரில் 90ல் நல்லாவே வைப்ரேஷன் வரும். 100 எனக்கு அந்த அளவுக்கு வைப்ரேஷனே சுத்தமாக இல்லை. பழசு வந்து 90 to 100 நம்மளால் பிடிச்சி ஓட்டவே முடியாது. ஏன்னா அந்த டைம் அந்த இன்ஜினோட இதுக்கு வைப்ரேஷனுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ஓட்டுறதே 90 to 100 தான். 90 to 100ல் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஷேக்கே கிடையாது. நான் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். கிரிப்ஸ் மட்டும் மாற்றணும். கிரிப்ஸ் மட்டும் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரிப்ஸ் ஓரளவுக்கு போயிடுச்சு. வேறு நல்ல கிரிப் தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு 125 காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஓட்டம் முடியவில்லை. ஓகே, இந்த ஸ்ட்ரெச்சு பாருங்கள். 110 லைட்டாக வைப்ரேஷன் வருது. 110க்கு லைட்டாக வைப்ரேஷன். ஸோ அந்த மாதிரி என்னோடய மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கும். கிராஸ் பாக்ஸ் வீலுக்கு அப்புறம் லைட்டாக வாப்ளிங் இருக்குது ஃப்ரண்ட் வீலில். அது இவனுங்க செக்கே பண்ணல, வெயிட்டே போடல. கேட்டால் அதெல்லாம் புது வீடு, அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நானுங்க இப்போ எங்கே கொடுத்து யார் செக் பண்ணுவானே தெரியல அலைன்மெண்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு திருச்சூர் அந்த மலையை குறைஞ்சி ஒரு இது போட்டாங்கள்ல, அந்த ரோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாலக்காடு வந்தாச்சு. பாருங்க, கீழே போனால் பாலக்காடு, மேலே போயிட்டுருக்கோம். பம்மு தான் செம்மையாக வலிக்குது. இருக்கிறது வந்து 58 கிலோமீட்டர் தான், ஆனால் 2 மணி நேரம் காமிக்குது. அநேகமாக கோயம்புத்தூருக்குள்ள செம்ம டிராஃபிக்குன்னு நினைக்கிறேன். 58 கிலோமீட்டரில் 30 கிலோமீட்டர் இதுலேயே போயிடும் ஹைவேஸில். 28 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயா? மை காட். 30 கிலோமீட்டர் 30 மணி நேரம் 30 நிமிஷத்தில் போனாலும் 20 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேப் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை வந்து அந்த ரோட் வழியாக விடல, மதுக்கரை வழியாக விடல. ஏன்னா அந்த ரோடு வந்து டிராஃபிக்கு. அதனால் நேராக போய் ஈச்சனாரி இருக்குல்ல, ஈச்சனாரி போய் போகிறோம். ஏன்னா ஃபாக் லேம்ப் வந்து கரெக்டாக அடிக்கதான்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். எங்கேயா ஒரு இடத்துல இருட்டான இடத்துல நிறுத்தி செக் பண்ணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்தாச்சு கற்பகம் பாலம் வந்தாச்சு. இவ்வளோ தூரம் சல்லுன்னு வந்துட்டேன். இங்கேருந்து இது ஒரு 17 கிலோமீட்ரு, சரிதான் 3/4 மணி நேரம் காமிக்குது. நல்ல வேலை இந்த ரூட்டில் அந்த ரூட்டில் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம அதுக்கரையே கிராஸ் ஆகிருக்க முடியாது. குழந்தைதா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. உக்கடம் போகிற ரோடையே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நேராக உக்கடத்தை போட்டு லெஃப்டில் பாலக்காடு போட்டிருக்கான். இது தானே வேறு லெவலுங்க இந்த புது பாலம். தெரியாமல் வந்தால் கன்ஃபியூஸ் ஆகி நிற்க வேண்டியது தான். முன்னாடி 5 minutes கன்ஜெஷன் இருக்காமா. முடியல, கன்ஜெஷன். அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், பட் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ருக்கூட்டதை பார்த்தீங்களா, ரோடே அவங்க சொந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பன்னிமடை ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நடுவில் இங்கே வச்சு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஃபாக் லைட் நம்ம அங்கேயே பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபாக் லைட் கட்டாடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோ ஆகிட்டுருக்கு. உங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 450 இருந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஹிமாலயன் 450 வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதையும் வந்து யாராவது 450 இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்கள். அந்த குரூப்பும் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்லாம் நீங்கள் அதில் கேட்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 450 ஓனர்ஸே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ யா, தட்ஸ் இட். பாய், டேக் கேர். கூட சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியும் சேஃபாக வச்சுக்கோங்க. எப்பவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசு வச்சுட்டு வேண்டி விட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.